ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் நேற்று 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கஞ்சா கடத்தல் நெட்வொர்க்கின் முக்கிய புள்ளியாக செயல்பட்ட கலைஞர் பாண்டியன் 45 வயதான தாளையூத்து பகுதியைச் சேர்ந்த கலைஞர் பாண்டியன் என்பவர் போலீசாரின் விசாரணைக்கு பயந்து அனைத்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்கொலை செய்து உயிர் இழந்திருப்பது திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது நேற்று ஆந்திராவில் இருந்து திருநெல்வேலிக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி மதிப்பிலான 220 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் தனது மகனும் கோடிக்கணக்கான ரூபாய் சரக்குகளும் சிக்கியதால் மனம் உடைந்து விஷம் குடித்த கடத்தல் கும்பலின் மூளையாக செயல்பட்ட முக்கிய நபரான கலைஞர் பாண்டியன் என்பவர் விஷம் குடித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்த சம்பவம் திருநெல்வேலி முழுவதும் ஏன் தமிழகம் முழுவதுமே மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். தென் மாவட்டங்களில் கஞ்சா புழக்கத்தை தடுக்க திருநெல்வேலி மாநகர போலீசார் பல்வேறு தனிப்படைகளுடன் இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் அதிமணியின் உத்தரவின் பேரில் திருநெல்வேலி துணை ஆணையாளர்கள் வினோத் சாந்தாராம் மற்றும் டாக்டர் பிரசன்னகுரா தலைமையில் சிறப்பு படை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆந்திராவில் இருந்து திருநெல்வேலிக்கு பெரிய அளவில் கஞ்சா கடத்தப்படுவதாக தூத்துக்குடி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கிறது. இதனை அடுத்து போலீசார் நேற்று முன்தினம் இரவு நெல்லையில் மதுரை 4 வழி சாலையில் உள்ள பாளையங்கோட்டை பொட்டல் விளக்கு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த ஒரு லோடு மினி வேனையும் அதன் பின்னால் வந்த காரையும் மறிக்கின்றனர். வேன் நின்ற நிலையில் இந்த காரானது நிற்காமல் மின்னல் வேகத்தில் தப்பி செல்கிறது. லோடு வேனை சோதனையிட்ட போது 40 பார்சல்களில் சுமார் 80 கிலோ கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வேனை ஓட்டி வந்த தாளையூத்தை சேர்ந்த 26 வயதான நிதிஷ்குமார் என்பவரை பிடித்த போலீசார் வேன் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதற்கிடையில் தச்சநல்லூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர் சுந்தரி தலைமையிலான போலீசார் கரையிருப்பு பகுதியில் நீண்ட நேரமாக கேட்பாரற்று ஒரு கேரள பதிவெண் கொண்ட கார் நிற்பதை பார்த்து அதனை சோதனையிட்டனர். காரின் கண்ணாடியை உடைத்து பார்த்தபோது அதில் 70 பார்சல்களில் 140 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வருகிறது. ஒரே இரவில் திருநெல்வேலி மாநகர போலீசார் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்திய இந்த அதிரடி வேட்டையில் மொத்தம் 220 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்படுகிறது. இதன் மதிப்பு சுமார் 3 கோடி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிதிஷ்குமார் மற்றும் கங்கை கொண்டானை சேர்ந்த 25 வயதான சுரேஷ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் பின்னணியில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் இந்த கடத்தல் சாம்ராஜ்யத்தின் மூளையாக செயல்பட்டவர் தற்போது கைதாகியுள்ள சுரேஷ்குமாரின் தந்தை 45 வயதான கலைஞர் பாண்டியன் என்பது தெரிய வருகிறது. திருநெல்வேலி தாளையூத்து ராம்நகரில் வசித்து வந்த இவர் ஆரம்பத்தில் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு பின்னர் கஞ்சா வியாபாரமும் செய்துள்ளார். திருநெல்வேலியில் இருந்து லாரிகளில் ரேஷன் அரிசியை ஆந்திரா மற்றும் ஒடிசாவுக்கு கடத்தி செல்லும் இவர்கள் அங்கு அரிசியை இறக்கிவிட்டு திரும்பும் போது அதே மூட்டைகளில் கஞ்சாவை பதுக்கி திருநெல்வேலிக்கு கொண்டு வந்தது திருநெல்வேலி மாநகர காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த கஞ்சாவை உயர்தர கஞ்சாவை வாங்கி வந்து இங்கு அதிக விலைக்கு விற்று தென் மாவட்டங்கள் முழுவதுமே இவர்கள் சப்ளை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனிடையே இந்த 3 கோடி மதிப்பிலான சரக்கு கைப்பற்றப்பட்டது, தனது மகன் சுரேஷ்குமார் கைதானது மற்றும் தனது கடத்தல் நெட்வொர்க் போலீசாரிடம் சிக்கியது போன்றவற்றால் இந்த கலைஞர் பாண்டியன் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். போலீசார் தன்னை எப்படியும் கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் நேற்று மதியம் விவசாயத்திற்கு பயன்படும் கொடிய விஷத்தன்மை கொண்ட களைக்கொல்லி மருந்தை இவர் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டது. உடனடியாக அவர் மீட்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையிலும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கலைஞர் பாண்டியன் இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். கஞ்சா வேட்டையில் சரக்கு பறிமுதல் செய்யப்பட்டதோடு கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நெல்லை குற்ற உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். இதுகுறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் தச்சநல்லூர் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். எது எப்படி இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கஞ்சாவை தொடர்ந்து சப்ளை செய்து வந்த ஒரு கும்பல் கூண்டோடு பிடிபட்டிருப்பதும் கோடிக்கணக்கான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். ஓவியா.